கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். கரங்களை பார்க்கிறேன், அச்சுரங்க இடத்துல கடந்து வந்திருக்கிறார். மகனே, என்னோட பேச மாட்டியா? மகளே, என்கிட்ட பேச மாட்டியா? இன்னும் நீ உன் இதயத்தை கடினப்படுத்துறல. இன்னைக்கு ஒரு தீர்மானம், யாரும் மாற்றுவாங்களோ, யாரும் எதுவும் நினைப்பாங்களோ நினைக்கிறல்ல. நான் உன்கிட்ட பேசியிருக்கிறேன், நீ என்கிட்ட பேசுவேன்னு சொல்லி கருத்தை வைத்தியோடு வந்து சொல்லி கருத்துடைய ஆவியானவர் சொல்கிறான். கரங்களை பார்க்கிறேன். ஆண்டவரே, இன்னும் ஒரு 2-3 செகண்ட் கருத்தை வைத்து நாட்டு பார்க்கிறாரு. உங்க கருத்தாண்டு கூப்பிட்டாரு. கடவுளே இல்லைன்னு போன எனக்காக போராடிக்கிட்டு எனக்காக என்னுடைய அப்பா அம்மா என்னோட ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் இன்னைக்கு என்ன உடம்புல பிரச்சனை இருக்குது. ஏன் ஆண்டவர் என்ன பயன்படுத்துகிறார்? இன்று நானும் ஜெபிக்கும் போது தேசம் பாதுகாக்கப்படும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார். பாவத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று 7:14 வசனம் சொல்கிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் எல்லா ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்குன்னு 2:7-15 சொல்லப்பட்டிருக்கு. மகனே, கரண்ட் வைத்து மகனே, கர்த்தர் பேசியிருக்கிறார். வேடிக்கை பார்க்காதீங்க, யார் கை தட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. ஆவியானவர் பார்க்கிற நேரம் அதோட நான் இருக்கிறான் சொல்லும். அடியே கேட்கிறான், நான் ஜோம் பண்ணுவான். நான் ஜெபிக்காதனால கொரோனாவோட கிட்டத்தட்ட 150 கோடி ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. நான் ஜெபிக்கல ஆண்டவரே. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் ஜெபிப்பேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன். அன்றாடி ஜெபிப்பேன், போராடி ஜெபிப்பேன், பரிந்து பேசி ஜெபிப்பேன். தேசத்துக்காக திறப்பட நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பேன். போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் குடிவரி செய்து எனக்காக என் தாதிமாருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் புசியாமலும் முடியாமலும் இருந்து நாங்களும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னானே. எஸ்தர் 4:16 வசனத்தின்படி நான் செத்தாலும் பரவாயில்லை. தேசம் அழிந்து விட்டிருக்கிறது. சிறு பிள்ளைங்க கடத்தப்படுறாங்க. ஆட்டை வித்தாங்க, மாட்டை வித்தாங்க, கோழியை வித்தாங்க, பொருள்களை வித்தாங்க. இன்னைக்கு மனுஷனை வித்துக்கிட்டு இருக்காங்க. சிறு பிள்ளைங்களை கடத்திட்டு போய் பாடி பார்த்து சேல்ஸ் பண்றாங்க. தேசத்தை ரட்சிங்கப்பா. வெளியே நம்மை போல பாடுள்ள மனுஷன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் தோன்றான்னு சொல்லி யாக்கோபு 5:14 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நாம கருத்தா ஜெபம் பண்ணணும், கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். எல்லாருமே உங்களுடைய வலது கருத்தை உங்க தலை மேல, நீங்க உங்களுக்காக ஜெபம் போறீங்க, உங்க வலது கருத்தை உங்க தலை மேல வச்சுக்கோங்க. ஏசப்பா, என்ன ஜெபிக்கிறவனா மாற்றுங்க. வானம் என்று சிங்காசனம், பூமி என்று பாதப்படி என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஜெப நேரம் அதிகமாக இருக்கும். தசமபாகம் காணிக்கையில மாத்திரமல்ல, நேரத்துல தசமபாகம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். வேதத்துல நேரம் செலவு பண்ணணும். எனக்கு உதவி செய்யுங்க டாடி. என்ன தொடுங்கப்பா, எனக்கு ஜெபிக்கணும், மாற்றுங்க. அவங்க அம்மா துக்கத்தோட அவனை பெற்றேன்னு சொல்லி யாபேசு பேர் வச்சுட்டாங்க. 1 வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரங்களோடு இருந்து தீமையை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேசு வேண்டிக் கொண்டானே. அவன்
கொண்டதை தேவனுக்கு தந்தளி நான் வேதம் சொல்லுகிறது. ஐயா ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியும் குடும்பமா ஜெபித்தது போல நாங்க குடும்பமா ஜெபிக்கணும். சபையார் ஊக்கத்தோட பேருக்காக ஜெபித்தது போல சபையில ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நண்பர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். மத்தேயு 16:26, மார்க் 8:36, லூக்கா 9:25 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்று சொல்லப்படுகிறார். இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்களை கெடுத்துக் கொண்டிருக்காங்க. ஆத்தும ரட்சிப்பு அருமையானது. ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க, பரிந்து பேசி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய, என் குடும்பத்தார ஜெபிக்க வைங்க, என் உடன்பிறந்தவங்களை ஜெபிக்க வைங்க. உங்களோட பேசுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க ஒன்று என்னிடத்துல கேட்கவில்லை, நீங்க கேட்க உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் உங்களுக்கு தருவேன் சொல்லிருக்கீங்க. யோவான் 16:24 ஜெபிக்கிறாயா? ஜெபத்தை கேட்கிறவரே கிரியை செய்வீராக. நாம் சாஸ்தாங்கமாய் உடைய சமூகத்தில் பணிந்து உண்மை தொழுது கொள்கிறேன். ஜெபத்தை குறித்து பிரசங்கிக்க நான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும். இந்த சபை ஆண்டவரே, இந்த சபை ஜெபிக்கிற சபையா, நம்முடைய பாதப்படியில கண்ணீர் வடிக்கிற சபையா, பரிந்து பேசுகிற சபையா, சபையா மன்றாடுகிற சபையா, சபையா துக்கப்படுகிற சபையா, நாளைக்கு பாவத்தை மறைந்திருக்க ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைக்கிறாரே. ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நாம் நினைப்பதற்கும் வேண்டியுள்ளதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவரே. கிரியை செய்கிறார்கள். அன்றாடுகிறோம், ஆத்துமாவிலிருந்து காதுகிறோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுகிறோம். எங்களை ஜெபிக்கிறவர்களா, ஜெபங்களை யுத்தம் செய்கிறவர்களாய் மாற்றுகிறார்கள். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்த சிந்தி மரித்து இருக்கிற இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.